பேசுகிறது, திறமை பேசுகிறது, விட்டால் பணம் பேசுகிறது. மசில் பவர், மேன் பவர், மணி பவர். அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடமே இல்லை, வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இரண்டாவது கவனிங்கள், அவன் சொன்ன வார்த்தை he was baptized, கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிவு சுபாவம் உண்டா? ஒரு ஊழியன் சொல்லுகிறார், அதுக்கு கீழ்ப்படிய மக்கள் மிக குறைவு. பாருங்களேன், ஒரு ஊழியர் ஒரு வேலையை சொல்லுகிறார், அடுத்த நிமிடம் ஒருவர் கூட அங்கே இருக்கிறதில்லை, எல்லாரும் பறந்து போடுகிறார்கள். ஆனால் மைக்கில் பாட ஆசை, அங்கே அவர்கள் பெயர் வரும்படி ஆசை. ஒரு ரிசார்ட்டு கூட்டம் போனா எல்லாம் வராங்க, ஆனா ஜபத்துக்கு யாரும் வருவதில்லை. ஒரு பிக்னிக் சபையே வருகிறது, ஆனால் உபவாச ஜபம் யாருமே வருவதில்லை. இதைத்தான் ஒரு பக்தன் சொன்னார், going to upper room, we are going to supper room. மேலறைக்கு போவதற்கு பதிலாக இந்த சமையல் அறைக்கு போகிற மக்கள் தான் ஏராளம். அன்பு சகோதர சகோதரிகளே, சமையல் அறைக்கு போங்கள், மேலறை அதிகமாய் விரும்புங்கள். இரண்டாவதாக, ஒரு இளம் ஊழியனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது கீழ்ப்படிதல். மூன்றாவதாக 20ஆம் வசனம், அந்த வார்த்தை படிக்கும் போதே அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எத்தனை பெரிய வார்த்தை தெரியுமா? 19 சொல்லுகிறது, சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷரோடு சில நாள் தங்கியிருந்தான். கவனிங்க, அப்படி தெரியும் அந்த ஐக்கியம், தேவனோடு இருக்கிற அந்த உறவு. சீஷரோடு சில நாள் தங்கியிருந்தான். இன்றைக்கு சபைக்கு போகிற அநேகருக்கு உலக பிரகாரம் நண்பர்கள் அதிகமா இருக்கிறார்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் நண்பர்களா இல்லை. தைரியமா சொல்ல முடியும். ஒரு திருமணத்திலே பாருங்களேன், அதாவது அவர்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லுவதில்லை. உலக மக்கள் அதிகமா இருக்கிறார்கள், திருச்சபை மக்கள் குறைவா இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம், தொழில், நட்பு, இது வேறு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அங்கே சில நாள் தங்கி இருந்தான். யாரோடு? சீஷரோடு. அப்படியானால் அவனுடைய உறவு ஆண்டோடு கூட, அவனுடைய பிள்ளைகளோடு கூட, திருச்சபையோடு கூட. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நமக்கு நேரமே இல்லை. பார்ட்டிக்கு நேரம் இருக்கிறது, பிக்னிக் நேரம் இருக்கிறது, கெட் டுகெதருக்கு நேரம் இருக்கிறது, தேவையற்ற காரியங்களை செய்ய நேரம் இருக்கிறது, IPL பார்க்க நேரம் இருக்கிறது. ஆனால் சீஷரோடு சில நாள் தங்கி இருந்தான். அதன் கருத்து என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ளுகிற ஆசை, அறிந்து கொள்ளுகிற ஆசை, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உமக்கு கீழ்ப்படியணுமே. இன்னைக்கு அந்த கீழ்ப்படுகிற சுபாவம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, உங்களுக்கு